இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டும் அப்படி தான். படிக்கிற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படத்தான் செய்வோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம கிளாஸஸை கட்டடிக்காமல் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உழைப்பு இல்லாமல் பலன் கிடைக்குமா? நிச்சயமாக இல்லை. அக்செப்ட் த பெயின்னு சொல்கிறோம். நீ ஜிம்மு போய் பாடி பில்ட் பண்ண போகிறீங்க, கஷ்டப்படாமல் வந்துருமா? சிக்ஸ் பேக் வந்துருமா? அல்லது ஆர்ம்ஸ் வந்துருமா? பை ஆர்ம்ஸ் வந்துருமா? என்ன வரும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ அந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் கஷ்டப்பட தான் செய்யணும். நிறைய நெருக்குதல்கள் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி வரத்தான் செய்யும். அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அம்பேத்கர் சந்திக்காத வேதனையா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கால்பந்து ஜாம்பவான் ஃபீலேவுடைய வரலாறு பார்த்தேன். அவர் எதிர்கொள்ளாத அவமானமா? அடிமை வாழ்க்கையிலிருந்து கருப்பினத்தவர்களுக்கான உரிமையை மீட்டு கொடுத்துருக்கார் அதனுடைய கால்பந்து சாதனைகள் மூலமாக. அப்போ இதை மாதிரியான அவமானங்களை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும். நிச்சயமாக அப்படி தான் மாற்றிருக்கிறீங்க. ஸோ வெற்றியாளர்கள் வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்கவர்கள். படக்கூடிய கஷ்டம் நிச்சயமாக அது ஒரு பலனை தரும். ஒரு விவசாயி உழுதலுக்கும் பாத்தி கட்டுறதுக்கும் களை எடுக்கிறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறான்? கஷ்டப்பட தான் செய்யணும். ஆனால் அதற்கான பலன் அறுவடையாக வரும்போது அந்த கஷ்டப்பட்டாதான் அதனுடைய பலன் உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு தரும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது நிச்சயமாக இந்த வேதனை எல்லாருக்கும் இருக்கும். அந்த வேதனையை சாதனையாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய பீரியடை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கிளாஸஸை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். படிப்பில் வெரைட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களாக தனிப்பட்ட முறையில் படிக்காமல் குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். படித்ததை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்கள். படிப்பில் எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்கள். ஸோ அப்போ வெரைட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். குறைகளை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும்? வெற்றி வந்து அவ்வளவு தள்ளி போகாது. சூஸ் பண்ணுறதே கரெக்டான துறையை சூஸ் பண்ணிட்டாலே இவ்வளவு காலதாமதம் ஆகாதுன்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய ஸ்கில் என்ன? நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு, எதில் வீக்கு, அப்போ என்ன பேட்டர்ன், என்ன எக்ஸாம் நமக்கு சூட் ஆகும், அதை முதலே முடிவு பண்ணிடணும். அதுக்கான சிலபஸ், அதுக்கான ஓல்டு கொஷின் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி போயிடலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் ஒன்று வச்சுக்கலாம், லாங் டேர்ம் டார்கெட் ஒன்று வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்மாக இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலை, ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும், அப்போ அதுக்காக இதை பண்ண போகிறேன். லாங் டேர்மாக இது பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முதலே முடிவு எடுத்துடணும். இப்போ அதை நோக்கி போகிறப்போ நம்ம இமீடியட் கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்த லாங் டேர்ம் கோலை நோக்கி படிப்படியாக போய்கிட்டே இருக்கலாம். நான்லாம் அத்தனைக்கும் ஆசைப்பட்ட ஆட்கள் தான். முதல்ல வங்கி பணி போய் 4-5 ஆண்டுகள் வீணாக்கிட்டேன். அப்புறம் அத்தனைக்கும் ஆசைப்படுறது தான். யூபிஎஸ்சி எழுதுவோம், எஸ்எஸ்சி எழுதுவோம். வங்கி பணிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாம், ஏஎஸ்ஓ எக்ஸாமுக்காக எழுதினேன். அது ஒன்று தான் நான் எழுதினேன், ரயில்வே தேர்வு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அத்தனைக்கும் ஆசைப்படுவோம். குரூப் 1 எழுதுவோம், குரூப் 2 எழுதுவோம், எல்லாமே எழுதிட்டு தான் இருந்தோம். 100க்கும் மேற்பட்ட தேர்வுகள் எழுதத்தான் செஞ்சோம். ஆனால் குறிக்கோள் இல்லாது கெட்டோம், அது உண்மைதான். அது அந்த சரியான வயதில் என்ன இலக்கோ அதை நோக்கி சரியாக நீங்கள் பயணித்து அதற்கேற்ற உழைப்பை கொடுக்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு பலனை தரும். அது அந்த சரியான ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க, சரியான அந்த பருவத்தில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு முறையானதாக இருக்கணும், சரியானதாக இருக்கணும். அப்படின்றப்ப அதற்கான அறுவடையை நீங்கள் படிப்படியாக செய்வீங்க. ஸோ இப்போ போடக்கூடிய படிப்பு படிப்படியாக உங்களுக்கு பலனை தரும். ஒரு விவசாயி தன்னுடைய அறுவடை நாளில் மகிழ்வது போன்ற பலன் படிப்படியாக போட்ட ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு எக்ஸாமும் உங்களுக்கு கிளியராக ஆரம்பிக்கும். வரிசையாக வெற்றி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் அனைவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள்.